திடீர் திருமணங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. அதே நேரத்தில் காதல் திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல திருமணம் அப்படின்றது எந்த வேலையை செய்கிறது, எந்த வேலையை விடுறது, எந்த ஜாபை அக்செப்ட் பண்ணுறது, இந்த ஜாபை அக்செப்ட் பண்ணுறதா, இந்த ஜாபை விட்டுட்டு வேறு இடத்துக்கு ஜாப் ட்ரை பண்ணலாமா? அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி வருகின்ற தட்சிணாயனத்தில், அதாவது உத்தராயணம் மற்றும் தட்சிணாயனன்றது ஆண்டுக்கு இரண்டாக பிரிக்கப்படக்கூடிய அயனங்கள். அதாவது தை முதல் ஆனி வரை உத்தராயணமாகவும், ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயனமாகவும் நினைக்கிறோம். இந்த தட்சிணாயனத்தில் முதல் மாதம் அப்படின்றது ஆடி மாதம். உத்தராயணத்துக்கும் தட்சிணாயனத்துக்கும் என்ன வேறுபாடு, என்ன முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்குறப்ப, உத்தராயணத்தில் ஆண் கோள்கள் ஒரு ஜாதகத்தில் பார்த்தோம்னாக்கா உத்தராயண காலத்தில், அதாவது உங்களுக்கு மகரம் டு மிதுனம் வரைக்கும் இருக்கக்கூடிய கட்டத்தில் இருந்து ஆண்கோள்கள் இருந்துச்சுனாக்கா அந்த கிரகங்களின் அடிப்படையில் ஆளுமை மிக்க தன்மையில் இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்ல ஆடி முதல் மார்கழி வரை என்னது உங்களுக்கு கடகம் முதல் தனுசு வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பெண்கோள்கள், அதாவது தேவர்களுக்கு வந்து ஒரு வருடமே 6 மாதம் பகலாகவும் 6 மாதம் இரவாகவும் இருக்கக்கூடிய தன்மையை குறிக்கிறதா இருக்குது. அதுலேருந்து ஆடி முதல் மார்கழி வரை அப்படின்றது கடகம் முதல் தை, அதாவது தை மாதம்னாக்கா தனுசு வரைக்கும் உள்ள மாதங்களை வந்து என்ன பண்ணுறோன்னாக்கா இந்த 6 மாதங்களையும் இரவு மாதங்களையும் கணக்கிட்டு அதன் அடிப்படையில் பார்த்திங்கனாக்கா குடும்ப விழாக்கள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த உத்தராயணத்தில் எப்படி பொது சமுதாய விழாக்கள் நிறையா இருக்குதோ, தேர் திருவிழாக்கள் நிறையா இருக்குதோ, இந்த இடத்துல வந்து தேர் திருவிழாக்கள் பெருசாக இருக்காது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா குடும்ப விழாக்கள் அதிகமாக இருக்கும். ஆடி 10 ஆரம்பிக்கும். அதனால தான் ஆடி மாதமையும் மார்கழி மாதத்தையும் பீடை மாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுபகாரியங்களை தவிர்க்கிறது நல்லது அப்படின்றவாங்க. அது பொதுவான தன்மை தானே ஒழிய ஆடி மாதத்தில் என்னென்ன காரியங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றது ஒரு காணொலியாக நான் அடுத்து ஒரு காணொலி போடுறேன். இந்த ஆடி மாதம் எப்படி ஒரு சிறப்பு மிக்க மாதமாக கருதப்படுது, இந்த உத்தராயணம் முடிஞ்சு தட்சிணாயனம் ஓப்பனிங்கில் இருக்கக்கூடிய மாதத்தை சொல்கிறது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஒவ்வொரு ராசிக்கும், ஒவ்வொரு ஜாதகருக்கும், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை தரும். அவங்களுடைய வாழ்வியல் தன்மையில், அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலையும் சரி, இந்த எண்ணெய் ஓட்டத்துலேயும் சரி அதிகமாக, ஏன்னா சந்திரனுடைய ஆளுமை அதிகமாக இருக்கிறதுக்கும் அதே நேரத்தில் 5ஆம் இட ஆளுமை சக்தி அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆடி மாதத்துலேருந்து ஆரம்பிக்கும். இதில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட சுப பலன்களை இந்த ஆடி மாதம் தரப்போகுது அப்படின்றத, ஆடி மாதம்ன்றது உங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தோம்னாக்கா 16ஆம் தேதி நண்பகல் 11:24 ஆரம்பமாகிடும். ஆனால் பொதுவாக அது வந்து செவ்வாய்க்கிழமையாக இருக்கும். ஆனால் பொதுவாக என்னன்னாக்கா சூரிய உதயத்தப்ப எந்த மாதம் இருக்கோ, எந்த நட்சத்திரம் இருக்கோ, எந்த திதி இருக்கோ அதை தான் நம்ம எடுத்துக்கிறோம் கணக்கிட. அப்படி அதன் அடிப்படையில் பார்க்குறப்போ 17ஆம் தேதி தான் ஆடி மாதம் பிறப்பு அப்படின்றது காலண்டரில் போட்டிருப்பாங்க. பட்டு பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பார்க்குறப்ப உங்களுக்கு 16ஆம் தேதி நண்பகல் 11:24 சில பஞ்சாங்கங்களில் 11:19 கூட, இது 11:19 கூட வந்துடுறதா சொல்லுவாங்க. அதாவது என்னன்னாக்கா மிதுனத்திலேருந்து சூரியன் வந்து கடகத்துக்கு வந்துடணும் 00.01 பாகையில் எப்போ அவர் சுவிட்ச் ஓவர் ஆகிறாரோ அப்போ எந்த மாதிரியான லக்னத்தில் அவர் இந்த சூரியன் பிரவேசிக்கிறப்ப எந்த லக்னம் உதயமாகுதுன்னு பார்க்குறப்ப கன்னியா லக்னம். அதேமாதிரி சந்திரன் எந்த ராசியில் நிற்கிறாரு அப்படின்னம்னாக்கா துலா ராசியில் விசாக நட்சத்திரத்தில் 2ஆம் பாதம் அப்படின்றதில். இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வரையறுத்துட்டு வருவோம் அதோட பலாபலன்களை. இத்தகைய தன்மையில் சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட சுப பலனை இந்த ஆடி மாதம் தரப்போகுது அப்படின்னு பார்க்குறப்ப உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னியில் தான் இந்த லக்னம் உதயமாகுது. அதாவது இந்த ஆடி மாதம் அப்படின்றது புள்ளி ஆரம்பம். அதாவது 16/7/2024 நண்பகல் 11:24. நார்மலாக 17 தான் கொண்டாடினா ஆடி பெருக்கில் ஆடி மாதம் துவக்கமாக. ஏன்னா பகல் பொழுதில், அதாவது சூரிய உதயத்தில் எந்த டைம் இருக்கோ அதுதான் கணக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்தால் கூட உங்களுக்கு இயங்குறது அப்படின்றது 8ஆம் பாவம் தான் இயங்கும். 8ஆம் பாவத்தில் யார் இருக்கா அப்படின்னா ராகு தான் இருக்கார். ராகு இப்போ தான் அட் ப்ரெசண்ட்டு அவர் சனியோட, அதாவது ரேவதி 4லேருந்து உத்திரட்டாதி 4ஆம் பாவத்தில் நுழைஞ்சிருக்கார்.
சனி யார் உங்களுக்கு? சனி 7ல் இருக்கார். யாரோட சாரத்தில் இருக்கார்? குருவோட சாரத்தில் இருக்கார். குரு 2ஆம் பாவம், அதாவது புரட்டாதி 2ஆம் இடம். அது 10ஆம் இடத்துல இருக்குது. அப்போ வேலை வழி சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை கொஞ்சம் கவனமாக இருக்கும். சுயதொழில் செஞ்சிங்கன்னா அதில் வழி சில அவமானங்களோ, பிரச்சனைகளோ, டிஸ்பியூட்டுகளோ, இந்த இடத்துல பண பிரச்சனைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் சிக்கல் இருக்கும். சிக்கல்னாக்கா கொஞ்சம் நெருடலான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல தான் தனஸ்தானத்துக்கு அதிபதியும் உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். குடும்பங்கள்லேயும் சின்ன சின்ன குழப்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும், அடுத்து பணம் கொஞ்சம் அக்யூமுலேட் பண்ண முடியாத தன்மையில். ஏன்னா ராசிக்கு 12ல் எப்பயுமே இருந்தார். ராசியாதிபதியே 12க்கு போயிடுறாரு. யார்? சூரியன். சரி, ராசியாதிபதியும் 12ல், இந்த இடத்துல சுக்கிரன் தைரியஸ்தானாதிபதியும் 12ல், புதன் தனஸ்தானாதிபதியும் 12ல். ஒரு தொழில்காரகன் யாருன்னா சுக்கிரன். அதே சுக்கிரன் தான், அவர் 12ஆம் இடத்துல. அதே மாதிரி லாபஸ்தானாதிபதியும் அவரும் 12ஆம் இடத்துல. அப்போ சுக்கிரன், சூரியன், புதன் 3 பேருமே 12ஆம் இடத்துல வலிமை பெறுறாங்க அப்படின்னம்னா விரயங்கள் அதிகமாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடத்துல ஆக்சுவலாகவே உங்களுக்கு 8ஆம் பாவம் தான் செயல்பட போகுதுன்னா, 8ன்றது ராகு. உங்களுக்கு இது வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் நல்லவங்க, வல்லவங்க, உங்களுக்கான நண்பர்கள் அப்படின்னு நினச்சிங்களோ அவங்க வழி தான் மிகப்பெரிய இடைஞ்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடத்துல 8 சில சமயம் என்னென்னா திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் வர மாதிரி அது உங்களுக்கு வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ எதுலேயுமே ஆசைப்படுறதுக்கான வாய்ப்புகளை குறைச்சிக்கணும். ஏன்னா திடீர்னு பங்குச்சந்தை ரிலேட்டடாக அனுகூலமான பலன் இருக்குமா? ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி தான் பங்குச்சந்தையை உங்களுக்கு டிசைட் பண்ணக்கூடிய ஃபெல்லோ. அவர் யாருன்னா குரு இருக்கிறது அட் ப்ரெசென்ட் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல தான் இருக்கார். மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலன் பெற்றிருக்காரு. அதுவும் யோகாதிபதியோடு சேர்ந்துருக்கார். அப்போ அதில் பங்குச்சந்தையில் நீங்கள் சைன் பண்ணுவீங்க, பட் உங்கள் அக்கௌண்ட்டில் உங்கள் டிபியில் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அப்போ பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு, ஏன்னா 8ன்றது 8, 5 10ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளுது அப்படின்றப்ப திடீர் யோகங்கள், ஜாப் வைஸ் மாற்றங்கள் இதெல்லாமே வரும். உங்களுடைய எண்ணங்கள்லேயே பார்த்தீங்கன்னா திடீர்னு எப்போவுமே 5, 8 கனெக்ட் ஆனாலே இந்த இடத்துல 8 தான் ஒர்க் ஆகுதுன்றது. ராகு தான் 8ஆம் இடத்துல இருக்கார். அவர் சனி சாரம் பெற்றிருக்காரு. சனி 7ல் இருக்கார். அவர் சுயதொழில் சார்ந்த சிக்கல்கள் இருந்தால் கூட நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கீங்க, ஒரு ஜாபில் இருக்கீங்க, ஒரு சேலரி பர்சனாக இருக்கீங்க அப்படின்னம்னாக்கா அதில் கூட வேலை மாற்றம்ன்றது அழகாக நடக்கும். அதில் நீங்கள் அக்செப்ட் பண்ணி போகும் பட்சத்தில் நல்ல ஒரு வெல்த்து, நீங்கள் வெல்த் வைஸும் ஃபினான்ஷியலாகவும் ஒரு ஸ்டேபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இப்போதைக்கு புதிய தொழில் முயற்சிகள் எதுவும் பண்ணாதீங்க. புதிய தொழில் முயற்சி பண்ணிங்கனாக்கா அதில் கொஞ்சம் லேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அல்லது கன்ஃபியூஸு, இவ்வளோ தூரம் இது சரியாக வருமா நமக்கு, அல்லது இதில் வழியை நம்ம ஆதாயங்கள் அடைய முடியுமா அப்படின்றது ஒரு குழப்பங்கள் வந்துடும். அப்போ நீங்கள் ஆல்ரெடி நான் ரொம்ப ஜீனியஸு, நான் ஒரு ஸ்கெட்சு போட்டேன்னா அது தப்பவே தப்பாது, அந்த அளவுக்கு பக்காவாக பிளான் பண்ணக்கூடியவன் நான் அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு கரேஜுக்கு எல்லாம் அதிகம். ஏன்னா உங்கள் ராசி சிம்ம ராசி இல்லை, சிம்மத்துக்கு அதிபதி சூரியன் இல்லை, உங்களுக்குன்னு ஆளுமை தன்மை அதிகமாகவே இருக்கும். அதனால தான் சில சமயம் என்னென்னா ஒரு லைஃப் பார்ட்னர் விஷயத்தில் உங்களுக்கு சரியாக அனுகூலமான பலனை வராமல் அமைகிறதுக்கான காரணம் என்னென்னாக்கா, உங்கள் ராசிக்கு சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா மேஜராக என்னென்னாக்கா உங்களுடைய ராசியாதிபதி சூரியன் பலவீனமாக இருந்தார்னா மட்டும்தான் உங்களுக்கு ஃபேமிலி லைஃப் நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுடைய ஆளுமை திறமை குறையும். ஏன்னா ஆளுமை திறமையும் குறையும் அப்படின்னம்னாக்கா வெளி உலகத்தில் உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் மட்டும் பலமாக இருந்தால் போதும், உங்களுக்கு பொருளாதார ரீதியாக செல்வாக்கு நிறையா இருக்கும். ஆனால் சூரியன் பலமாக இருந்தார் அப்படின்னம்னாக்கா உங்களுக்கு வெளியில் நல்ல பேர் இருக்கும். பட் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்குள்ள கணவன் மனைக்குள்ளே கருத்து மோதல்கள், கருத்து பேதங்கள், இன்டர்னல் வார் அப்படின்றது பிச்சுட்டு போகும். ஏன்னா இந்த டைம் 8 வேறு ஒர்க் பண்ண போகுது. அவர் சனி சாரத்தில் இருக்கார். வேறு சனி உங்களுக்கு 6, 7 கூடையவராக இருக்கார். எப்பவுமே சனி தான் டிசைடிங் ஃபேக்டர் இன்டர்னல் லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக அல்லது அன்சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு சொல்கிறதுக்கு. இந்த இடத்துல சனின்றது குருசாரம் பெற்ற தன்மையில் இருக்கார். குரு 5ல். அப்போ திடீர் திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், ஏன்னா 5, 8 கனெக்ட் ஆனாலே, 5, 7 கனெக்ட் ஆனாலே திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். இதில் 8 கூடைய அதிபதியும் யாருன்னா குரு தான். குரு இப்போ அட் ப்ரெசென்ட் செவ்வாயோடு சேர்ந்து 10ல் இருக்கார். அப்படின்றப்ப திடீர் திருமணங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. அதே நேரத்தில் காதல் திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல திருமணம் அப்படின்றது 2க்கும் அதிகபட்சம் ஆடி மாதம் முடியாது, பட் ஆனால் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் ஆவணி மாதம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல புதன்றது தான் மேஜர் ரோல். அது குடும்பமாக அமையுமா அப்படின்றது புதன் 12ஆம் இடத்துல இருக்கப்போ அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அப்போ நெருங்கி வர மாதிரி வரும், பட் எல்லாமே ஃபோக்கே ஆகிடும். ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏன் இருக்குது அப்படின்னம்னா 2ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் தான் உங்களுக்கு குடும்பமாக அமைகிறதுக்கான வாய்ப்புகளை தடுக்கிறாருன்னு அர்த்தம். இப்போ குடும்பம் அமைகிறதுக்கான வாய்ப்புகள், ஏன்னா தனலாபாதிபதி பக்காவாக இருந்தால் தான் உங்களை பொறுத்த வரைக்கும். யார் வீக்காக இருக்கணும் அப்படின்னா சுக்கிரன்
பலமாக இருக்கணும், புதன் பலமாக இருக்கணும். ஏன்னா தனலாபாதிபதி புதன் தான். அவர் இப்போ 12ஆம் இடத்துல இருக்கார். அதிலும் சுயசாரம் பெற்ற தன்மையில் இருக்காருன்றப்ப குடும்பன்றதை அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பண வரவுன்றது நிறையா வந்தால் கூட அது லிக்விட் கேஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இந்த இடத்துல குரு தான் பலம் பெற்ற தன்மையில் இருக்காருன்றப்ப குரு யார் உங்களுக்கு 5க்கும் 8க்கும் அதிபதி அவர். 5, 8 கூடிய அதிபதி சிந்தனை தடுமாற்றம் குழப்பங்கள் தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எங்கே போய் பாதிக்குது அப்படின்னம்னாக்கா இந்த இடத்துல உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அப்படின்றது வேலையில் தான் பாதிக்குது. எந்த வேலையை செய்கிறது, எந்த வேலையை விடுறது, எந்த ஜாபை அக்செப்ட் பண்ணுறது, இந்த ஜாபை அக்செப்ட் பண்ணுறதா, இந்த ஜாபை விட்டுட்டு வேறு இடத்துக்கு ஜாப் ட்ரை பண்ணலாமா, இந்த ஜாபை எல்லாரும் ட்ரை பண்ணிவிட்டு அந்த வேலை கிடச்சதும் இதை சிலர்லாம் நானுங்க இவங்களாம் எல்லாம் நாமினேஷன் தாக்கல் பண்ணுற மாதிரி தாக்கல் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் போய் வாபஸ் வாங்குற மாதிரி என்னன்னாக்கா ஆகிடும் ஒரு சூழல். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனியில் இருந்துக்கிட்டு இன்னொரு கம்பெனிகள்லாம் ஆஃபரிங் லெட்டர் கொடுக்குறது. ஆனால் அதுக்கப்புறம் அக்செப்டன்ஸ் வந்ததும் கன்ஃபியூஸ் ஆகிடுறது. நான் அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா, போய் இந்த ஜாபை ட்ராப் பண்ணிட்டு அந்த ஜாபுக்கு அதாவது ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு குழப்பமாக வருது. இந்த டைம் ஆஃப் பீரியடு அது நடக்கும். தொழிலையும் அதே மாதிரி தான். இந்த வேலையை செஞ்ச வேலையை எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் செஞ்ச வேலையை விட்டவனும் கெட்டான், செய்யாத வேலையை தொட்டவனும் கெட்டான். அதாவது தெரியாத வேலையை செய்ய முற்பட்டவனும் கெட்டு போயிடுவான். அதாவது பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆக முடியாது. தெரிஞ்ச வேலையை செய்யாமல் இருக்காமல் பாருங்க, அவனும் கெட்டு போயிடுவான் லைஃப்பில். அதுபோல் என்னென்னா எது தெரியுமோ அதில் இறங்குங்க. ஏன்னா சூட்சமங்கள் பேசிக் தெரிஞ்ச சூட்சமங்கள் தானாகவே சொல்லி கொடுத்துரும் சூழ்நிலைகள். அப்போ பேசிக்கே தெரியாமல் சூழ்நிலையை மட்டுமே நம்பி போகிறதுன்றது மண்குதிரையை நம்பி ஆற்றுல இறங்குற கதை. அப்படின்றப்ப உங்களுக்கு இந்த இடத்துல எந்த தொழில் உங்களுக்கு தெரியுமோ, ஏன்னா உங்களுக்கு தொழில்ன்றது யார், சுக்கிரன் 10 கூடையும் ஸ்ட்ராங்காக இருந்தான்னு வச்சுங்க. வண்டி வாகனம் தொடர்புடைய அதாவது நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸில் வீல் சம்மந்தப்பட்ட பொருள் இருக்கணும். இப்போ வண்டி வாகனங்கள் வீல் சம்மந்தப்பட்டது, மிஷினரியாக இருந்தால் கூட அது வீலிங் அதாவது வீல் பண்ணக்கூடிய தன்மைகள் ஏதாவது இருக்கணும். அதாவது சுழலும் தன்மை இருக்கக்கூடிய பொருள்களாக இருக்கணும். அல்லது லிக்விட் ஃபார்மில் கூலிங் ஃபார்மில் இருக்கக்கூடிய அல்லது ஃபுட்டு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பொருள்கள் உங்களுக்கு அனுகூலமான பலனை தரும். அல்லது கோல்டு சம்மந்தப்பட்டது, கோல்டுனாக்கா அவங்க ஆர்னமெண்டலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கணும். அதாவது அலங்கார பொருள்கள், ஆடம்பர பொருள்கள் அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பொருள்கள் இதெல்லாமே உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் செய்யும். அப்போ தொழில் வழி ஏதாவது பெரிய அளவில் செய்யணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துங்க. அதை 10ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் பலமாக இருக்கானா அப்படின்ற பாருங்க. அது சனியும் சுக்கிரனும் ஆளுமை தன்மை அதிகமாக இருந்தால் மட்டும்தான் சுயத்தில் பெரிய அளவில் சைன் பண்ண முடியும் உங்களுக்கு. ஏன்னா அதே இடத்துல 6 சனி தான். அப்போ உங்களுக்கு ட்வின் 2 வழி ஆதாயங்கள் நிறையா இருக்கும். ஒன்று உத்தியோகத்தின் வழி சம்பளன்ற விதத்துலேயும் ஒரு பலன் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி சுயதொழில் சார்ந்து ஒரு விஷயத்தை நீங்கள் ஏதாவது தரகோலி ஒப்பந்தங்களை செஞ்சு அதன் வழி நீங்கள் ஒரு பெரிய அளவில் அல்லது ஏதோ ஒரு கம்பெனிக்கோ ஒரு பிஸ்னஸுக்கோ நீங்கள் பினாமியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நீங்கள் பினாமியாக நீங்கள் ஒன்று இருப்பீங்க அல்லது நீங்கள் யாராவது பினாமியாக வச்சு ஒரு தொழில் நடத்துவீங்க. அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு சேலரியும் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு ப்ராஃபிட்டும் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு பர்சனாக தான் இருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம்ன்றது ஒரு எக்கனாமிக்கலாக ஒரு ஃபினான்ஷியலாக நல்ல வெல் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். லிக்விட் காசு மட்டும் இருக்காது, பட் அது எல்லாமே கார்டில் இருக்கிறதோ அல்லது பேங்க்கில் இருக்கிறதோ எல்லாமே அதாவது உங்களுக்கு லிக்விடு அப்படின்றது கொஞ்சம் தடைபடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதே மாதிரி திருமணம் அப்படின்றது ஆவணிக்கு பிறகு தான் நல்லா இருக்க ஒழிய இப்போ என்னென்னா நீங்கள் அது சார்புடைய விஷயங்கள் நிறையாவே இனிஷியேட் பண்ணலாம், அது சக்ஸஸ் ஆகும். ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா இந்த ஆடி மாதத்தை தவிர்த்துருங்க. ஏன்னாங்க அது நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் தராது. அதனால் அது ஒரு பிரச்சனை. ஏதாவது படிப்பு உயர் படிப்பு சார்ந்த விஷயங்களை நான் கான்சென்ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக செய்யுங்க. ஏன்னா செவ்வாயும் குருவும் தான் உங்களுக்கு இந்த இடத்துல 10ஆம் இடத்துல இருக்காங்க 2 பேருமே. அதில் செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதி சூரியனுடைய சாரத்திலே, அதாவது கார்த்திகை 2ஆம் பாதத்தில் இருக்கார். அதுவும் மிகப்பெரிய யோகம் தான் உங்களுக்கு. சின்ன தடை இருக்கும் முயற்சியில், ஆனால் அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தானாகவே அமைஞ்சு போயிடும். ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் வலிமையாக இருந்தார்னா உங்கள் ஜாதகத்தில். அதே நேரத்தில் இந்த இடத்துல குருவும் 10ஆம் இடத்துல இருக்கப்ப வேலை வழியும் மாற்றன்றது நிச்சயமாக இந்த ஆண்டுன்றது உங்களுக்கு இருக்கும். ஆல்ரெடி இந்த குரு பயிற்சியிலேயே கிடச்சிருக்கும். அப்படி இல்லைனாலும் இந்த ஆடி மாதத்துக்கு பிறகு வேலை வழி மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி திருமணம் தொடர்புடைய விஷயங்கள் இந்த ஒரு மாதத்தை தேக்கி வைங்க. முடிவெடுக்கிறதுக்கான முடிவுகள் இருந்துச்சுனாக்கா அதை நிறுத்தி வைங்க. அடுத்த மாதங்கள் முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள், ஏன்னா நல்ல வரன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரேஞ்ச் மேரேஜுக்கு காதல் திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்னா புதிய காதல் மலர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சனி இருக்கிறது குரு சாரத்தில். குரு உங்களுக்கு 5க்கு 8க்கும் அதிபதி 10ல் தான் நடத்துகிறாரு. குருவும் பார்த்தீங்கன்னாக்கா யார் சாரத்தில் இருக்காருனாக்கா ரோகிணி.
நான் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அப்போ புதிய காதல் இனிஷியேட் ஆகிறதுக்கு நீங்கள் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போ அவங்களோட நீங்கள் கருத்து பரிமாற்றம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், அந்த கருத்து பரிமாற்றம் நட்பு நிலை கொள்றதுக்கான வாய்ப்புகள். அப்போ நண்பர்களே இன் ஃப்யூச்சரில் நீங்கள் உறவினர்களாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த ஆண்டு, இந்த மாதம், இந்த ஆடி மாதம் அப்படின்றது ஒரு அப்லிப்மெண்ட் தரதுக்கான பர்சனல் லைஃப்லையும் சரி, பிஸ்னஸ் லைஃப்லையும் சரி, ஒரு பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது வழக்கு வழி சிக்கல்கள் இருக்கும் இல்லையா, வழக்கு வராத அளவுக்கு பார்த்துங்க. அது ஒன்று தான் உங்களுக்கு. ஆனால் எல்லா விஷயங்களிலும் முடிச்சுகள், அதிகமான இறுக்கமான முடிச்சுகள் தளர்றதுக்கு வாய்ப்பும், தளர்ந்த முடிச்சுகள் விலகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த ஆடி மாதம்ன்றது மிகப்பெரிய அனுகூலமான மாதமாக மாறும். இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதாவது டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டு உங்களுடைய வினாக்களை அதே இடத்துல கேளுங்க. நான் அதிலே பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். அதே நேரத்தில் உங்களுடைய பர்சனல் சார்ட்டை ப்ரீஃபாக பார்க்கணும், உங்களுக்கான கேள்விகள் நிறையா இருக்குது அப்படின்னோம்னாக்க, திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய மொபைல்லேருந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதாவது யாரும் கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து மற்றும் உங்களுடைய கேள்விகள் என்னவோ அதை பதிவிடுங்க. நீங்கள் பதிவிடும் பட்சத்தில் நம்ம கம்பெனிலேருந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அவங்க சொல்லக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு நீங்கள் கன்வே பண்ணும் பட்சத்தில் உங்களுடைய ப்ரீஃபாக உங்களுடைய என்ன நடக்கும், எப்படிப்பட்ட தன்மையில் இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க, அல்லது எப்படிப்பட்ட தன்மையாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்றத டீட்டெயிலாக உங்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.